அங்க போயிட்டு இந்த லொக்கேஷன்லாம் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டாரு. வந்துட்டு "என்ன பார்த்தீங்க?" "சார் கூப்பு சார்" அப்படி. "ஏங்க இங்க தான் புலி அடிக்கடி வருங்க. அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது?" அப்படின்ட்டாப்புல. ஒரு மதுரை பையனா இருந்தா எப்படி இருப்பாரு? ஒரு தஞ்சாவூர் பையனா இருந்தா எப்படி இருப்பாரு? அந்த ஸ்டைலுக்கு நாங்க வந்து மாத்தினோம். இப்ப தமிழ்நாட்டு செல்லப்பிள்ளை ஆக போறாரு. தம்பி இப்பதான் யானை வந்துட்டு போச்சாமையா, அந்த வீட்டுக்காரர் துரத்துனாங்களான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சினிமாட்டோகிராஃபர் சார்லேருந்து அடுத்து அங்கே போகிறோம். ஆமாம், அவர் இருந்து நம்ம 4 மணிக்கு அங்கே போகிறோம், 5 மணிக்கு அங்கே போகிறோம், 6 மணிக்கு எங்கெங்கேயோ போகிறோன்ற மாதிரி இல்லை. சாதியங்கள் தாண்டி நிறைய விஷயம் பேசிட்டு ஆனால் அது வாட்ச் பண்ணாத அதை மட்டுமே வந்து பாயிண்ட் பண்ணிக்க இருந்தால் அது உங்களோட பிரச்சனை தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அவேர்னஸ் வந்து எனக்கு கிடைக்கிற இடத்துல நான் இருந்ததுனால எனக்கு கிடைச்சிது. பட் எல்லாருக்கும் கிடைச்சிதா என்னோட வளர்ந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா கிடையாது. எங்களுக்கு ஒரு டைம் மேலே வந்து நானும் ஷிலாக பேசுகிறேன். ஷிலா எத்தனை 11 நான் 12. ஃபர்ஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த சிக் டைரக்டர் சார்ட்டருந்து ஆரம்பிப்போம். இந்த வேம்பு இந்த பயணம் எங்கேருந்து சார் தொடங்குச்சு? சார் இந்த வேம்புந்தர் பார்த்தீங்கன்னா, நானும் தயாரிப்பாளரும் சேர்ந்து இப்படி ஒரு கதை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணோம். ஆ என்னன்னா 2 பேருமே எதார்த்தமான சினிமா பண்ணோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நாங்க படம் பண்ணோம் அப்படிங்கும்போது, எதார்த்த சினிமா பண்ணலாம் ஜி அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ அப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து குப்பைக்காரன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தாங்க. நம்ம அந்த மாரி எளிய மக்களோட வாழ்க்கைய பத்தி நம்ம நெறைய பண்ணலாம். ஸோ நம்ம அந்த மாரி படைப்பாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் நான் டிஸ்கஸ் பண்ணதுனால, ஸோ நம்ப ஒரு கிராமத்த பேஸ் பண்ணி நம்ம இந்த கதைய ஆரம்பிப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிருந்து தான் தொடங்கப்பட்டது. ஆமா. அதுக்கப்புறம் அந்த கதைய ரைட் பண்ணோம். ரைட் பண்ணி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கதைக்கு யார் பொருத்தமா இருக்குன்னு நாங்க முடிவு பண்ணும்போது, அப்போதைக்கு ஷீலா மேம நாங்க சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு யார் பொருத்தமா ஷீலாவுக்கு பேரா இருப்பான்னு நாங்க முடிவு பண்ணும்போது, ஹரிபிரதர் சூஸ் பண்ணோம். இப்போ ஹரிபிரதருக்காக மதர் கேரக்டர் யார் வேணும் அப்படின்னு நாங்க யோசிக்கும்போது, அம்மாவ வந்து நாங்க இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தோம். இது இல்லாம நெறைய நாடக கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. வாழ்வியல் சார்ந்த ஒரு படமா இருக்கு சார். நீங்க ஒரு எதார்த்தம், வாழ்வியல் இந்த விஷயங்கள் சொன்னோனே, ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோயின் மேமா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவங்க எதார்த்தமான கேரக்டர்ஸ்ல நெறைய வாழ்ந்திருக்காங்க. அவங்கள வந்து எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்களா? இல்ல கேரக்டர் அதுவே சூஸ் பண்ணிக்கிச்சா? இல்ல அந்த கதை தான் சூஸ் பண்ணிருச்சு. அந்த கதாபாத்திரம் தான். ஆ நம்ம ஒரு கதை ரைட் பண்ணும்போது, இந்த கதை வந்து யார் நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ரைட்டருக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த விதத்தில இந்த கதாபாத்திரம் ஷீலா நடிச்சா தான் நல்லாயிருக்கும். அவங்க ஷீலா மேம் நடிச்சா தான் நல்லாயிருக்குன்றது வந்து ஒ ஒரு ரைட்டரா எனக்கு தோணுன விஷயம். அதேமாரி வந்துட்டு அவங்களுக்கு பேரா யார கொண்டு போலாம். அதே தான் நமக்கு வந்து ஷீலா அவங்களுக்கு பேரா யார கொண்டுட்டு போலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அப்ப டக்குனு ஹரி பிரதர யோசிக்காம நான் வந்து சூஸ் பண்ணோம். நல்லபடியா படம் வந்திருக்கு. அப்படிதான் அந்த வேப்பு வந்து தொடர்ந்து போய்க்கிது. ஓகே. ஹரி ப்ரோ, இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களோட கதாபாத்திரம் இந்த படத்துல எப்படி இருந்துச்சு? என்னோட கேரக்டர் வந்து இந்த படம் எப்பவுமே நான் ஒரு அ தளர்த்தியான ரோல் எடுக்கிற மாரி கதை கேட்கணும். ஆக்டிங் அந்த ஸ்கோப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்லாம் உள்ள இருந்தது. ஸோ அப்படியே தான் உள்ள நான் வந்தேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்தேன். ஆக்சுவலா வந்து டைரக்டரும், ப்ரொடியூசரும் நேரா ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு ப்ரொடியூசர் ஆக்சுவலா. அடிப்படையா இருந்தாரு. சரி ஒரு டியூன் புதுசா இருந்து, ஸோ இவ்வளோ ஆக்டிவா, இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா கூப்பிடுறாங்க ஆக்சுவலா அப்புடின்னு தான் உள்ள போனேன். அதோட கதையே வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னன்னா, கொஞ்சம் இந்த வில்லேஜ் பேக்ட்ராப்ல இருக்க படத்துக்கு மேல கன்க்ளூட் பண்ணலான்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல இந்த படம் உள்ள வரும்போது எனக்கு இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அப்படிதான் நான் உள்ள வந்து இந்த கேரக்டர் நான் பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப. நீங்க இப்போ கேரக்டர்ஸ் சூஸ் பண்றது வந்து இப்போ சென்னை சென்னை பேஸ்டு கேரக்டர்ஸ் நெறையா பண்ணியிருக்கீங்க. வில்லேஜ் சைடு தங்கலான் அந்த மாரியும் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல உங்களுக்கு அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு கம்ப்ளீட்டா? எனக்கு படங்கள் பண்ணும்போது இப்ப நான் வந்து பேசிக்கலா சிட்டில இருந்து நான் பொறந்து வளர்ந்த பையன். மெட்ராஸ் பையன் நான் ஆக்சுவலா. எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கிற கான்செப்ட் நெறைய புடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நான் அத வந்து திரை வழியா நான் வந்து அங்க என்ன விஷயங்கள்லாம் அங்க கிடைக்கலையோ, நடக்கலையோ, அதெல்லாம் நம்ம வந்து திரை வழியா சொல்லணும் ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து இந்த படம் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிட்டு நான் உள்ள வந்து ஒர்க் பண்ணேன். நல்ல விஷயம்.
இங்க உங்களோட கதாபாத்திரம் அண்ட் இந்த படத்த பத்தி உங்களோட அனுபவம். நான் நான் தான் வேம்பு. கதையில என்னோட ரோல் பேரு வேம்பு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் வந்து. ரொம்ப ஹாப்பி. இதுக்குள்ள நான் வந்தது அப்படிங்கும்போது வந்து ஜஸ்டின் எனக்கு வேற ஒரு கதை சொல்றதுக்காக வந்தாங்க. அந்த கதை சொல்லி நான் அந்த கதை எனக்கு புடிச்சிருக்கு. எப்போ ஷூட் போறீங்க? நான் அந்த ஃபாலோ அப்ல இருந்தேன். சடனா கால் பண்ணி, "இல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு. அத நான் சொல்றேன். அத நீங்க புடிச்சிருந்தா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி தான் இந்த கதை வேம்பு கதை வந்து சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சேம் அதேதான். லைக் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோலா இருக்கும். வேம்பு வந்து அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது, அ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்காக ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பா, கண்டிப்பா. அம்மா உங்களோட அனுபவங்கள் இந்த படத்த பத்தி. எ- எனக்கு வந்து டைரக்டர் தம்பி வந்து ஹீரோக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹோம்ல சொல்லிட்டு இருந்தாரு சாரு. அப்போ அந்த ஷூட் போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த கதை நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் அம்மாவா பண்ணனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி என்னை கூப்பிட்டாங்க. நானும் போனேன், கதையை கேட்டேன், கதைக்கு தகுந்த மாதிரி நானும் நடிச்சிருக்கேன். கதைக்கு ஏத்தாப்புலயும் நடிச்சிருக்கேன், வாழ்ந்திருக்கேன் நல்லா. அது எனக்கு பெருமையாக இருக்குது. அவங்க வந்து வேம்பு வந்து என் மருமக. வேம்பு என் மருமக. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களா சொல்லுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்க 3 பேரையும் தனித்தனியா இன்டர்வியூ எடுத்ததுனால இந்த கேள்வி கேட்டிருப்பேன். இப்போ 3 பேருமே வந்து எப்படின்னா, ஒரு கதாபாத்திரம். அது யார் வேணா லீடா இருக்கலாம் அந்த படங்கள்ல. பட் வந்து நீங்க வரீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வாழ்வியல் இருக்கும், ஒரு எதார்த்தம் இருக்கும். அந்த மாரி கேரக்டர்ஸ் தான் 3 பேருமே பண்ணியிருக்கீங்க. அது எப்படி? அது அமையுதா? இல்ல நீங்களா இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுக்கிறீங்களா? இன்னைக்கு அவங்க கதை எழுதி வச்சிருக்காங்கல்ல முதல்ல, அவங்களோட மனசுலயும் மைண்ட்லயும் வந்ததை வந்து அழகாக எழுதியிருக்காங்க. அதுபடி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கோம். இந்த குடும்பத்தை வந்து நீங்களாம் பார்த்துட்டு நல்ல விதமாக எங்களெல்லாம் வாழ்த்தணும், வேற லெவலில் நீங்களாம் கொண்டு போகணும். அதுதான் நல்ல என்னோட ஆசை. அழகா சொன்னீங்கம்மா. நீங்க சொல்லுங்க. அதான் டைரக்டரோட சாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்மளோட படங்கள் பார்த்து கூப்பிடுறாங்க. முந்தைய படங்கள்லாம் நம்மள பார்த்துட்டு இவங்க உள்ள இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் தான் இந்த டெஸ்டிங்லும் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ட சொல்லும்போது அப்படியே அர்த்தம். நீங்க இருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் இந்த படம். நானும் உள்ள போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வாழ்வியல் பெருசா கொஞ்சம் எனக்கு சொல்லாது ஆக்சுவலா. சரி அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கான விஷயங்கள் யார் நடிப்பேன்னா டைரக்டர் தான் எடுப்பேன். ஸோ நான் ஜஸ்டினா வந்து அந்த கேரக்டர நான் உள்ள போட்டேன். இப்போ ஜஸ்டினா இந்த கேரக்டரா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வெயிட்லாம் கொஞ்சம் வெயிட் போட்டேன், இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ ஜஸ்டின் கிட்ட இருக்க சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் எடுத்தேன். அது அவரு நோட்டீஸ் பண்ணாரான்னு தெரியல. ஜஸ்டின் மாரியே நான் சில இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி உள்ள போயிட்டு தான் நான் அந்த கேரக்டர் எடுத்தேன். ப்ளஸ் வந்து அமையுதான்னு நீங்க கேட்கும்போது, அதான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நான் டைரக்டரா நம்ம சூஸ் பண்றாங்கல்ல, இந்த மாரி பண்ண முடியும்னு. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் ப்ளஸ் நம்மளோட சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு அதான் நல்ல கதைகள் வந்து ஒரு நல்ல கலைஞன வந்து தன்னாலேயே சேரும் அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பா. சொல் யூனிவர்ஸோட ஆமா. யுனிவர்ஸோட விஷ் எப்பவுமே வந்து ஈவன் தோ நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு உண்மையா இருக்கோம். லைக் நம்ம எஃபோர்ட் போட்டு பண்றோம் அப்படின்னா, நம்ம தேடி போவேன்னா ஆட்டோமேட்டிக் அது வரும் அப்படின்றது தான். அந்த அந்த பிலீவ் எனக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து நல்ல கதைகள் வந்து ஷீலா கிட்ட போனா அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு இத கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ஸோ ஹாப்பி. அப்படிதான் வேம்பு எனக்கு வந்துச்சு. இந்த ஒர்க்கையும் நான் வந்து அ என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் மாரி தான் எல்லா படமும் என்னோட படம் மாரி தான் வந்து நான் பார்ப்பேன். அ ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னும்போது ஸோ ஹாப்பி. ஓகே. இப்போ டைரக்டர் சார், இது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. இது எப்படி முதல் படத்திலேயே அமைஞ்சது? அதான் ஒரு எனக்கு என்னன்னா அந்த கதை தான். நான் எப்போதுமே எதார்த்தத்த ரொம்ப நேசிக்கல. முன்னாடி சொன்ன மாரி தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஹரிய வந்து நம்ம வந்து மெட்ராஸ்ல ஒரு மாரி பார்த்துருப்போம். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு விதமா பார்த்துருப்போம். அப்படின்ற பட்சத்தில, இந்த படத்தில அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரா தான் நடிச்சிருப்பார். ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ற ஒரு கதாபாத்திரம். எங்க ஊர் சைடு நான் சின்ன வயசுல ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாரு. அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து, அவங்க போடுற வாட்ச்லேருந்து, செப்பல்லேருந்து, அவங்க வரக்கூடிய வெஹிக்கிள் வரைக்குமே நாங்க இதில அவருக்கு வந்து கரெக்ட்டா அந்த மாரி கொண்டு வந்தோம்.
நான் இப்பவும் அவரோட கதாபாத்திரத்த பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல நம்ம ஊர்லலாம் ஒரு ஃபங்ஷன் நடந்தா ஒருத்தர் வந்து அந்த கேமரா பக்கம் பார்த்துட்டு ஒரு டிவி ஷூட்டில அழகா வருவாரு. வந்து ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டு, ஒரு சந்தனம் பொட்டு வச்சுட்டு, மஞ்சள் கலர் சட்டை போட்டு, டக்கிங் போட்டு, அவ்வளோ நீட்டா வருவாரு ஃபோட்டோகிராஃபரு. சரி அதுக்கு ஆப்டானது. ஸோ அதெல்லாம் நான் அவர்ட்ட ஷேர் பண்ணிக்கல. ஆனா ரசிச்சிருக்கேன். ஹரிபிரதர நம்ம வந்து நானும் டூரிசம்காக அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஹரிபிரதர் வந்து மத்த படத்துல எவ்வளோ அழகா இருந்தாரோ இல்லையோ, இந்த லேப்பு படத்துல அப்படியே கிராமத்து பையனா சூப்பரா வாழ வச்சுட்டீங்க. அப்படி பொருத்தமா இருக்கு இதுல. அவருக்கு இந்த படம் வந்துச்சுன்னா பாருங்க, எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. இதுவரைக்கும் பார்த்த ஹரி இல்லாம ஒரு மாறுபட்ட ஹரியா இருப்பாரு அப்படின்றத ரொம்ப ஹேப்பியா புத்திசம் தீர்வு பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க மக்கள் பார்த்துட்டு நல்லா பதில் சொன்னோம். ரிசல்ட் குடுக்கறத வச்சு தான் நாங்க இன்னமும் அடுத்தடுத்த நகர்வுக்கு எடுத்துட்டு போவோம். அதனால ரொம்ப ஹேப்பி. சொன்ன நீங்க அவரு ஹீரோ சார் சொல்லும்போது சொன்னாரு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரசிச்சு எடுத்து பண்ணேன்ட்டு. நீங்க சொல்றீங்க, அவருக்கே தெரியாம அவரோட லுக் ரசிச்சு அந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்பா அந்த கேரக்டர நீங்க எவ்வளோ நேசிச்சிருக்கீங்க, அவரு வந்து அந்த கேரக்டருக்காக எவ்வளோ யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இதுல அவரோட கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, மாறுபட்டு மாறுபட்டு நடிச்சிருக்காரு. அது வந்து நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். நாங்க அது எதுவும் இப்போ சொல்லக்கூடாது. அதுல உள்ள சுவாரஸ்யமான அந்த திரைக்கதையும், சுவாரஸ்யமான கதைக்களமும் இந்த வேபு படத்துல கண்டிப்பா இருக்கு. அதுல ஹரி பிரதர வந்து நீங்க வேற ஒரு கதாபாத்திரத்துல பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் சிட்டில நெறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நெறைய வடசென்னை படங்கள்ல வந்து ஹரிய வந்து பார்த்துருப்பான். ஆனா, இப்ப நாங்க வந்து சவுத்து சைடு உள்ள படத்துக்கு ஒரு சவுத்து நடிகர வந்து நாங்க வந்து ஒரு பக்கம் மாத்திட்டோம். ஒரு மதுரை பையனா இருந்தா எப்படி இருப்பாரு? ஒரு தஞ்சாவூர் பையனா இருந்தா எப்படி இருப்பாரு? அந்த ஸ்டைலுக்கு நாங்க வந்து மாத்தினோம். ஏன்னா, எனக்கு இந்த இந்த கேரக்டர எப்படி கொண்டுட்டு வரலாம்? எப்படி இருந்தா நல்லாருக்கும்? அப்போ நான் வந்து கேமராமேன் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, சார் ஊர் சைடுல இப்படி தான் கேமராமேன்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் கோட்டெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி அவருக்கு மீசை இப்படி தான் இருக்கணும், ஹேர் இப்படி தான் இருக்கணும், தாடி இந்த மாரி தான் இருக்கணும். அது மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்போம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்போம். ஸோ நெறைய எஃபெக்ட் போட்டு ஹாரி பாட்டர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது இந்த படம் வந்து அவருக்கு இன்னும் நெறைய படங்கள் ஹைப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேரு போக இந்த வேர்ப்பு வந்து அவருக்கு எடுத்துக் குடுக்கு. கண்டிப்பா. ஏ கிளாஸ், பி கிளாஸ் இல்லாம சி கிளாஸ் வரைக்கும் போய் ரீச் ஆக போறாரு ஹரி இன்னும் படத்தின் மூலமாக. ஆமா, இதுவரைக்கும் சென்னைக்கு போயிட்டு வந்தவரு, இப்ப தமிழ்நாட்டு செல்ல பிள்ளை ஆக போறாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் பேம்பு பெயர் காரணம் என்னங்க? இல்ல அதான் இப்ப யூசுவலா வந்து கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேம்புன்றது எல்லாருக்கும் வைக்கக்கூடிய ஒரு பேரு தான். ஈஸியா வந்து மலர்கள் பேர் தான் அதிகமா வைப்பாங்க. இல்லன்னா சாமி பேர் வைப்பாங்க. இப்போ நாங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா எப்படி ஆன்மீகத்திலயும் சரி, கொஞ்சம் இயற்கையை நேசிக்கிறதுனால, கொஞ்சம் சென்டிமெண்டலா வேம்புன்னு இருக்கட்டும். இப்ப அவரு பேரு கூட இந்த படத்துல வெற்றின்னு வச்சிருப்போம். ஆ சரி வெற்றி. எல்லாமே வெற்றி வெற்றியாவே இருக்கட்டும். எல்லாமே இது பாசிட்டிவா நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயம். எல்லாமே ஆரம்பிச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆரம்பிச்சது. கதை எழுதும்போது கதாநாயகி பேரு வேம்பு, கதாநாயகி பேரு வெற்றி. நமக்கு இந்த படம் வெற்றி. அப்படின்னு ஆரம்பிச்சுறது தான் இருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம், இல்ல இவங்கள பத்தின ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாதது. அது அவர் சொல்ல மாட்டார். நீங்க தான் சொல்லணுமா? சொல்லிருங்க. ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம்னா, ஆக்சுவலா லொக்கேஷன் வந்து இன்ட்ரஸ்டிங்கான லொக்கேஷன். படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரஸ்டிங்கான லொக்கேஷன். எப்படின்னா, ஆ ஒரு பாறை இருக்கும். பாறை மேல இருக்கிற வீடு இருக்கும் ஆக்சுவலா. அந்த மாரியான லொக்கேஷன்ஸ்லாம் வந்து செட் பண்ணாங்க. அவரு சினிமாட்டோகிராஃபர் சார் வந்து இன்னும் ஆக்சுவலா அந்த மாரி இருந்தா இன்னும் லைக் பண்ணுவாரு. மேல போய் எல்லாரும். ஒரு நாள் இவன் எத்தன டேக் எடுத்தாங்க ஆக்சுவலா இல்ல, இல்ல. ஸ்கின் சேஞ்சே வந்து ஒரு நாள் 12 காஸ்டியூம். 12 நெறைய டாக்லாம் எடுப்பாங்க. ஏன்னா, தர்ஷினி என்கிட்ட சொல்லும்போது நம்ம வந்து ஒரு அவார்ட் படம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாங்களும் அந்த மூடுக்கு ஆனா பார்த்தா தர்ஷனோட ஸ்பீடு அப்படியே சினிமாட்டோட ஸ்பீடு அவரோட ஸ்பீட் ஆனோனே ஆர்டிஸ்ட் நாங்க பாஸா ட்ரெஸ் மாத்தின உடனே, ஓகே போலாம், போலாம், போலாம் அந்த மாரி ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு டைம் மேல வந்து நானும் ஷிலாவோட பேசுவேன். ஷிலா எத்தன 11 நான் 12 அந்த நம்பர்ஸ் 8 இல்ல 9 இப்படி அந்த மாரி இந்த மாரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அது ஒரு ஜாலியாவே இருந்தது ஆக்சுவலா. நாங்க அப்படி பேசும்போது ஒரு மாரி இருந்தது. ஆனா ஜாலியா மோட்டிவேட்டடா எடுத்துட்டு, நீங்க ஒண்ணு மாத்திட்டீங்களா, இப்ப நான் ஒண்ணு மாத்துறேன் பாருங்க. கண்டிப்பா கேட்பாரு பாருங்க டெசிஷன் சொல்லிட்டு, டெசிஷன் அங்க இருக்காது. இன்னும் 1 அப்படின்னுவாரு. சரி ஓகே 1 ஓகே. இன்னும் 1 லைட் போறதுக்கு எடுப்பாரு. ஸோ அந்த மாரியான ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிளஸ் அந்த மக்கள் இருக்காங்களாமே, அவங்க வந்து செம்மையான ஒரு இங்க இங்க இருக்கிற மாரிலாம் கிடையாது. ஷூட்டிங் வந்து அவங்க நம்ம கூடயே வொர்க் பண்ணிட்டு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஆ. ஷாட்ல வந்து ஜஸ்ட் வந்து நீங்க அப்படியே நடந்து போங்க பேக்லன்னா, அவங்களும் அத கேட்டு நடந்து போவாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க.
அதெல்லாம் ரொம்ப லைவா அந்த படத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த மூமெண்ட்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஆக்சுவலா. ஒரே ட்ரெஸ்ல ஷாட் ஓகே பண்ணா ஆச்சரியமா இருக்குமா? என்ன இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் தானே சிப்போல அப்படி நடக்கவே இல்ல. அப்படியா? அப்படி ஒரு சீனே நடக்கல அப்படிங்கிற மாரி. இல்ல இல்ல. ஒரு சீன் தான். அந்த 7 சீனு. ஆக்சுவலி வந்து என்னன்னா, காஸ்டியூம் சேஞ்ச் பண்றத தாண்டி லொகேஷனும் சேஞ்ச் ஆகும். இங்க இவங்க ஹீரோ சார் வீடு முடிஞ்சுட்டு, ஹரியோட வீடு முடிச்சுட்டு, அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு லொகேஷன். அப்படியே காலையில ஆரம்பிச்சா நாங்க ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த லொகேஷன் தான் அப்படிலாம் ஃபிக்ஸ்லாம் கிடையாது. சினிமாட்டோகிராஃபர் சார்லேருந்து அடுத்து அங்க போறோம். அவரு இங்க நாங்க 4 மணிக்கு அப்புறம் 5 மணிக்கு அங்க போறோம். 6 மணிக்கு எங்கெங்கேயோ போறோன்ற மாரி லைக் அவரு எப்பயும் மூவ் பண்ணிலாம் போமாட்டாரு. போயிட்டே இருப்பாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு எதனா அழகா பட்டுச்சுன்னா, ஓகே இந்த இடத்துல அங்க போயிடலாம். இந்த மலைக்கு சொல்லுவாரு. அங்க போலாமா? போய் பார்க்கலாம். அங்க கூட்டு போறேங்க. அங்க கூட்டு போய் காமிப்பாரு. ஸோ அந்த மாரிலாம் தான் ஒரு 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 புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஏன்னா பிளான்டா இல்லாம எது பியூட்டிஃபுல்லா கிடைக்குது, எங்க பியூட்டி கிடைக்குதோ அங்க கூட்டு போவாரு எங்கள. சில ஷாட்லாம் வந்து நாங்க உள்ள போம்போது, "இதான் யானை குகைக்குன்னு" சொன்னாங்க. யானையா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அது ஒண்ணும் இல்ல. அங்க போய் ஷாட் பண்ணுவோம் ஆனா. நாங்க ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதுல தான் வந்தா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு. முக்கியமான சீனு. இப்பதான் யானை வந்துட்டு போச்சுங்கிறாங்க. புலி வந்துருங்கிறாங்க. இருந்தாலும் நாங்க எங்களோட வேலைய முடிச்சுட்டு தான் நாங்க அது வேலைய பார்க்கட்டும், நம்ம வேலைய பார்க்கலாமா? அப்படி நம்ம அந்த ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு, நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா. படம் மணி 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி இப்ப திரும்ப காலைல 6 மணிக்கு போயிடுவோம். தான் வந்தேன். தம்பிகிட்ட சொன்னேன், "தம்பி இப்பதான் யானை வந்துட்டு போச்சாமையா, அந்த வீட்டுக்காரர் தொரத்துனாங்களான்னு" நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன புலியெல்லாம் அது பாட்டுக்கு வரும்மா, அது பாட்டு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆனா அந்த ஷூட் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா அந்த லொகேஷன் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. புதுமையா இருந்தது. புதுசா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அந்த லொகேஷன்லாம். ஆனா பயம் இருந்தது. இருந்தாலும் அந்த செட்டிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது, அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ நீங்க இந்த போஸ்டர்ல பார்க்குறீங்கல்ல இந்த லொக்கேஷன. நாங்க ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்க போய் அசெம்பிள் ஆயிட்டோம். 6:30 மணிக்கே போயிட்டோம். நானு, கேமராமேனு, செட் எல்லாம் போய் இருந்துட்டோம். நல்லா இருந்தது ஏரியா. அது பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. கிருஷ்ணகிரில இப்படி ஒரு ஏரியா இருக்குமான்ற மாரி நமக்கு ஒரு புது அனுபவத்த குடுத்தது அந்த ஏரியா. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் மாரி வேணும். நம்ம எங்கேயோ போய் இருக்க போறோம். லொக்கேஷன் எங்க போய் தேட போறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமயத்துல, வாங்க இந்த இப்படி போனோம்னா இப்படி கிடைக்குன்னுவாங்க அந்த இடத்துல. அது மாரி அப்பேற்பட்ட ஊரு. நாங்க அங்க போய்க்கு இந்த லொக்கேஷன்லாம் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டோம். ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வந்துட்டாரு. வந்துட்டு "என்ன பார்த்தீங்க?" "இத தூக்கு சார்" அப்படின்னா. "ஏங்க இங்கலாம் புலி அடிக்கடி வரும்ங்க. அது பாட்டு வந்துட்டு போயிடுச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது?" அப்படின்ட்டாப்புல. "என்ன இப்படி சொல்றாங்க?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர்ட்ட "சார் 1/2 அன் ஹவர் தான். போயிடுவோம் சார். எதுவும் வராது சார். நீங்க சொல்லுவீங்க வந்துச்சுன்னா நான்லாம் பதில் சொல்றது" அப்படின்னேன்னா, அதுக்கப்புறம் அவரு என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணி, நாங்க அந்த ஷூட்ட முடிச்சுட்டு போற வரைக்கும் அவரு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அந்த மாரி நெறைய பேரு எங்களுக்கு வந்து இந்த படத்த வந்து வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க. அதுல ஊர் மக்களும் சரி, இப்ப இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ ஹெல்ப் கிடைச்சிருந்தாலும், ப்ரொடியூசர் ஒருத்தர வந்து கரெக்ட்டான ஒரு வழிகாட்டுதல் இருந்தா மட்டும் தான் இந்த கரெக்ட்டா விஷயங்கள் நடக்கும். அவர பத்தி சில வார்த்தைகள். ப்ரொடியூசர் வந்து நல்லா சினிமா பண்ணணும். நாங்க ஒரு பிளாட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும். அவங்க வந்து நீங்க இத செய்யுங்க, இத செய்யாதீங்க அப்படின்லாம் ரொம்பலாம் எதுவுமே தலையிடுறதெல்லாம் கிடையாது. ஸோ நாங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்றத நாங்க எங்க பிளான் படி எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்க எங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துக்கிட்டோம். அதுக்காக பொருளாதாரத்துல நாங்க எதுவும் வீணடிக்கல. அ எ என்னென்னலாம் அவைலபிளா நமக்கு கிடைக்கும். என்னென்னலாம் நம்ம வந்து எளிமையா பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கெட்டு தான் அந்த விஷயத்த நாங்க செஞ்சிருக்கோம். ரொம்ப மெனக்கெடல் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்துக்கு. அதனால ப்ரொடியூசருக்கு இந்த படம் வந்து நல்ல பேர் வாங்கி குடுப்போம். கண்டிப்பா. அப்புறம் நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். உமன் கேர் பாக்ஸ்ன்னு ஒரு விஷயம் நம்ம படத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அத பத்தின ஒரு ஆமா. நாங்க டைட்டிலுக்கு லான்ச் ஆகும்போது ரஞ்சித் சார் வச்சு தான் அது வந்து பிளான்ஸ் பண்ணோம். ஆ அந்த உமன்ஸ் கேர் பாக்ஸ் அப்படின்றது வந்து இந்த படத்துல அது கதையில வருது. அது என்னன்னா, எல்லாருக்கும் இலவச நாப்கின் இது பொது இடங்கள்ல இருக்கணுன்ற மாரியான ஒரு கான்செப்ட். அது வந்து இந்த படத்துக்குள்ள எப்படி வருது? அது எதனால வந்துச்சு? அப்படின்றது படம் பார்த்து எல்லாரும் கேட்க, நாங்க அப்படி ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இத வந்து செய்யணும். அப்படின்றதுக்காக நாங்க வந்து அத படத்த ஒரு கான்செப்ட்டா வச்சிருப்போம். இந்த படம் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குற ஒரு படமா இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ற அந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த படத்த பார்த்தா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப தைரியம். தைரியம். ஒரு மோட்டிவேட்டான ஒரு படம்னு சொல்லலாம். படத்த. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது, ஒரு
அவார்ட் பேசிஸில் இருக்குங்களா? நிறைய அவார்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா நான் இந்த படத்தை வார்த்தையா? 2025 எடுத்திருந்தாரு. 25 ஃபர்ஸ்ட்டு வந்து அகமதாபாத் பிப்டிஸில் வந்து ரேமுக்கு அவார்ட் கிடச்சிருக்கு. அது தொடர்ந்து ஜஸ்ட் நிறைய அவார்டு கிடைக்கும் நாங்களுமே வந்து இந்த டைமில் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவர் வந்து அதுக்கான ஒரு சோசியலிட்டி தான் படம் ஃபிலிம் மேக்கிங்காக பண்ணுறாரு. இந்த படத்தில் நிறைய விழிப்புணர்வுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. சோஷியல் அவேர்னஸ் வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து சானிடரி பேட்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும். அப்புறம் வந்து மோட்டிவேஷனான சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது படத்தில். நம்ம கண்டென்ட்டாக சொல்லிட்டா அது படமாக பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு சமூக சார்ந்த ஒரு அக்கறையான விஷயம் சொல்லும்போது சொல்கிறேன், இன்னும் இந்த சமூகத்தில் இந்த விஷயம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? சமூகத்தில் மாறினா நல்லா இருக்கும்னு பார்த்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். இது மாறணும், அது மாறணும். ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வேர்டு வந்து புரிதல் புரிதல் அது புரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் இது இல்ல அது அவங்க கிட்ட இருக்கு பாதிப்பா. உங்களோட பார்வை? பார்வைன்னு சொல்றத தாண்டி லைக் நம்ம சொசைட்டில அதான் இந்த இந்த படத்துல இருக்கிற ஒரு ஒரு சீனுமே நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா. நாளைக்கே மாறிடும் அப்படின்றதுக்காக இல்ல. ஆனா, அது இப்போ ஒரு புள்ளியா இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதான் எக்ஸாம்பிள் நாப்கின் அவேர்னஸ் வந்து லைக் ஸ்கூல் படிக்கிற கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியணுன்றது. ஏன்னா நான் நான் படிக்கும்போது எனக்கு அந்த அவேர்னஸ் வந்து எனக்கு கிடைக்கிற இடத்துல நான் இருந்ததுனால எனக்கு கிடைச்சுது. பட் எல்லாருக்கும் கிடைச்சுதா? என்னோட வளர்ந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா கிடையாது. அப்படிங்கும்போது இந்த படத்து மூலமா வந்து இத பத்தின விழிப்புணர்வு வருது அப்படிங்கும்போது, இப்ப என் அம்மாவுக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது. பட் என்னோட ஜெனரேஷன்ல நாங்க கொஞ்சம் பேர் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அப்கமிங்கா வர இப்ப நான் சிட்டி, வில்லேஜ்ன்னு பிரிச்சு பேசுறது எதுக்குன்னா, லைக் அங்க உள்ள அ எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்ம அத இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நெறையா விஷயங்கள் வந்து அ நம்ம இன்னும் நல்ல இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் தாண்டி ஒரு 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 விஷயம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது, அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு லைக் அந்த ஸ்பேஸ் ஒண்ணு உருவாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எல்லாமே நடந்துரும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட். கண்டிப்பா. உங்களோட பார்வை என்னங்கம்மா? நீங்க தான் சொல்லி வாட்சுவோம் முக்கியமா. நான் என்ன சொல்லணும்னா, தம்பி சொன்ன மாரி அத புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனையே இல்லங்க. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாவே மனிதர்களை பற்றி புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே, உங்க மேல எனக்கு என்ன கோவம், தம்பி மேல எனக்கு என்ன கோவம், நான் ஏன் கோவப்படணும்? அது வேண்டவே வேண்டாம். புரிதல் இருந்தாலே போதுங்க. அழகா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த படத்த பார்த்தாங்கனால, மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. குடும்பத்தோட போய் கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இதில இருக்கிறது வந்து நெறைய கருத்துக்கள் எடுத்துக்கிட்டாங்கனாலே போதுங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து டைரக்டர் தந்து குடுத்துருக்காங்க. அம்மா பையனா நடிக்கல, அம்மா பையனாவே வாழ்ந்திருக்காங்கன்னு இருக்கிற ஒரே பதில் தான் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. குடும்பமா தான் இருந்தோம் நாங்க. அது அங்கருந்து வந்ததோடு சரி. இப்ப வரையிலுமே நாங்க அப்படிதான் இருக்கிறோம் எல்லாருமே. ஓகேவா? அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. தம்பிக்கும் அம்மா மேல ரொம்ப பாசம். என் மேல ரொம்ப பாசம். அம்மா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ, அந்த பாசம் என்கிட்ட குத்திக்காங்க. நானும் அத அனுபவிச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எடுத்திருக்காங்க. நாங்க எல்லாம் வெற்றியோட எல்லாம் வந்திருக்கோம். கண்டிப்பா. எல்லாம் வெற்றி படங்களா குடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாரி தம்பிக்கும் இந்த படம் வெற்றி படமா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாங்கம்மா. இல்ல இந்த படம் வந்து வெற்றி படமா அமையறதுக்கு வந்து சீலாம்மா இருக்கட்டும், சட்டி படத்துல இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும். அ இப்ப இப்ப என்னோட பழக்கத்துல வருவாங்க. நான் வந்து ஒரு முதல் படம் இயக்கணும்னா, நெறைய குழப்பம் இருக்கும். பயம் இருக்கும். ஆனா எனக்கு இந்த படத்துல எதுவுமே ஆகல. சொல்லப்போனா நான் வேலை செய்யவே இல்லன்னு தான் சொல்லுவேன். இல்லங்க அவங்க பண்ணிட்டாங்க. நான் சும்மா மானிட்டர்ல உட்காந்துட்டேன். ஏன்னா, ஸ்கிரிப்ட் இவங்க குடுக்குறது நானு. அவங்க எல்லாருமே சிவாட்ட கூட இந்த சீன் எடுக்க போறோம்னா, அந்த 1ன்னு சொல்ல மாட்டேன். 1 ஏ 1 கி போட வேணாம். சரி டிஸ்டன்ட் ப்ரோ. ஏன்னா நம்ம 1 ஏ 1 பின்றோம். எப்படி இவங்க போறாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதைய வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாரி ஹரிஹரனும் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாருமே அந்த கதை புடிச்சு போயி ரொம்ப இன்வால்வ்டா வந்து பண்ணதுனால, எனக்கு வந்து வேலை இல்ல. திரும்ப திரும்ப இது போல. சொல்லப்போனா அந்த இடத்துல எல்லாருமே சிங்கிள் டேக் தான். அது எப்படி இருக்கும்னா நமக்கு அப்பா! டென்ஷனே இல்ல. அவ்வளோ கூலா தான் வேலை பார்த்தாரு. இப்ப நான் அவங்க முன்னாடியே அவ்வளோ கூலா இருக்கணும் அப்படிதான் உட்காந்து. தம்பி பக்கம் மாட்றீங்க, போக மாட்றீங்க, அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்ன தம்பி இவ்வளோ இருக்கீங்க?
எனக்கு வேலை இருந்தா தானே டென்ஷன் ஆகுறது. எல்லாம் தான் அவங்க பண்ணிடுறாங்களே. அப்படின்ற மாரி எனக்கு பயங்கர சப்போர்ட். அதுக்கு வந்து நான் தான் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த படத்தில எனக்கு முழு சப்போர்ட்டா இருந்த கேமராமேன் சார், மேனேஜர் சார், அப்புறம் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி சொல்லணும். அ பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பாட்ட பத்தி சொல்லணும்னா, நாங்க வந்து கிராமப்புறத்து சிங்கர்ஸ்லாம் வர வச்சு, அந்த ஊர்ல வாழ்வியலா, அங்க நாட்டுப்புற நாட்டு நடவு நடும்போதெல்லாம் என்ன மாதிரியான பாட்டு போடுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கிராமத்துல போய் படம் எடுக்குறோம். அந்த கிராமம் சார்ந்து அங்க உள்ளவங்க என்னென்ன கிராமத்து பாடல்கள் பாடுவாங்க, அதெல்லாம் நாங்க எடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாரி வரிகள் மாத்தி, அதோட டியூன் எடுத்து, இது ஒரு புதுவிதமான அனுபவத்த குடுக்கும். வேணும் வந்து படமும் ஒரு புதுவிதமான அனுபவத்த குடுக்கும். அதுபோல பாட்டும் ஒரு புதுவிதமான அனுபவத்த குடுக்கும். மியூசிக்கா அந்த டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து ஜஸ்ட் ரொம்ப பயங்கர பெஸ்ட்டாக நினைக்கிறேன். அவர் முதல் படத்துலேயே வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸாக வந்து குமரன் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. ப்ளஸ் எடிட்டர் வெங்கட்ராமணன், மியூசிக் டைரக்டர் பூசா ஒருத்தர் வந்திருக்காரு. அது மாதிரி சரியான ஒரு குரூ வச்சிருக்காரு. குரூ வச்சு தான் எங்களையும் உள்ளே கூப்பிட்டாரு. ஸோ அதே நாக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்துருச்சு. அவுட்டா வந்து பார்க்கும்போது நான் இவ்வளோ பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போயிட்டு ஆடியன்ஸாக பார்த்துட்டு இந்த முயற்சிய வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க அப்ரிஷியேட் பண்ணா தான் எங்களால நெறைய இது மாரி படங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பா. எஸ். இப்ப படம் பத்தின விஷயங்கள் பேசும்போது, உங்களோட இது இப்ப நாங்க மெட்ராஸ் ஜானிய தவிர்த்து உங்கள எங்கேயுமே நாங்க அடுத்தது கேட்க முடியாது. ஸோ, அதனால அத பத்தின அனுபவங்களையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸ்டில் அது தாண்டி தான் வந்து ஒர்க் ஆகுதுன்னா, ஏன்னா அந்த 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 உழைப்பு அந்த மாரி ஒரு இருந்தது. ஸோ, அந்த கேரக்டர் புதுசா இருந்ததுல்ல ஆக்சுவலா. ஆனா எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க ஜானின்னு. எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா, இப்போ வெற்றி கேரக்டர் இல்ல. வெற்றி கேரக்டரும் அந்த மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அவனும் ஒரு ஆக்டிங் ஒருத்தருக்குள்ள வந்து ஒரு ஒரு பொட்டன்ஷியலா ஒரு ஒரு ஷேப் போட்டிருக்கேன். ஸோ, அது படம் வந்தா அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ, ஒரு ஒரு படத்துலயும் நான் ஜானிக்கு எப்படி ஒர்க் பண்ணனோ, அது மாரி தான் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆனா ஸ்டில் ஜானி தான் அங்க இருக்காருன்னா, அது பெரிய பிளெஸ்டான விஷயம். அதுல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்துல வந்து நெறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்த்ததுக்கப்புறம் வெற்றி. அந்த படத்துல இந்த வேமுல நடிச்ச வெற்றி. இப்போ நரி பிரதர் வந்து போட்டோம். ஜானி இல்ல இது. மெட்ராஸ் ஜாக் அப்படி ஒரு நேரத்துல நம்மள்ட்ட இவரு எப்படி நடிச்சிருந்தாரோ, அந்த மாரி தான் நம்மள்ட்ட போய் சொல்லுவான். ஜானி தான ஜானி தான. பேரு ஹரிஸ் நண்பா. ஹரிஸ்லாம் யாருக்கும் தெரியலங்க. ஹரி ஜானி ஜானி ஜானி. அந்த வந்து அது ஒரு விஷயம் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த வெற்றி கதாபாத்திரம் வந்து எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வச்சிரும். ஒரு ஒரு இளைஞன் வந்து எப்படி குடும்பத்த ரன் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற விஷயம்லாம் அழகா இந்த படத்துல வந்து இவரோட கதாபாத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ, அ கீழேருந்து எப்படி மேல வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி மனம் தளராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நல்லாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். ஹரி பிரதர் வந்து எல்லார் மனச வந்து இனிமே வந்து வெற்றி வேம்பு தான் பதியும். இப்ப நான் இந்த இன்டர்வியூ மூலியமா சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க நெறைய அப்ரிசியேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு அப்ரிசியேஷன் என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாரியான ஒரு மொமெண்ட் இருக்குங்களா? அதான் என்னோட டூலெட் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கி ஒரு சில பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. அந்த மொமெண்ட்டு அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நாளைக்கு என் படம் ரிலீஸ்னா அங்க ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து லைக் செல்ஃபா அதெல்லாம் தாண்டி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு அமைஞ்ச அ எனக்கு எனக்கு சொல்லிக் குடுத்த, என்ன கைட் பண்ண எல்லாருமே வந்து அ என்ன ரொம்ப நல்ல வழிய காமிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். அதுக்கு பெரிய ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. பிளஸ் இந்த இயற்கைக்கு வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த உருவாக்கி குடுத்துச்சு இல்லையா? இந்த நேச்சர். அது அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பர்சனலா சொல்லணும்னா மண்டேலா நேஷனல் அவார்ட் வாங்குனப்ப கௌதம் வாசுதேவ் மேனன் சார், டூலெட் நேஷனல் அவார்ட் வாங்குனப்ப பாரதி ராஜா சார்லாம் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்து விஷ் பண்ணாங்க. அ பாக்யராஜ் சார், அப்புறம் பாலா சார், பிசிசி ஸ்ரீராம் சார், ஸ்ரீகர் பிரசாத் சார், தபஸ் நாயக் சார் நெறைய பேர் வந்து அவங்களோட விஷஸ் எல்லாமே, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தான் என்ன இந்த லைக் அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸா நான் பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ, இப்ப நீங்க நெறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும், இன்னும் இந்த கேரக்டர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு விரும்புற கேரக்டர் ஏதாவது இருக்குங்களா? இன்னும் இந்த கேரக்டர் நான் பண்ணல. அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி. ம். இல்ல அப்படிலாம் இல்ல. நான் நெனைக்க ஒரு கேரக்டர் வந்துட்டா அது அதனால நான் எல்லாமே ட்ரை பண்ணணும்னு இருக்கு. ஆர்டிஸ்ட்டா லைக் எனக்கு சேலஞ்சிங்கான நெறைய ரோல் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாரி ரோல்ஸ்லாம் வரும்போது நான் நோ சொல்றதே கிடையாது.
எனக்கு தெரிலனாலும் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சிவந்த முக ஹரி பிரதர் வந்து எனக்கு இத்தனை நாள் போதும் அப்படின்னு நான் கேட்டேன்னா வச்சுங்களேன், அதை வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 50 நாளில் 3 நாளுக்கு எதுன்னுவா. ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாங்க நம்ம ஒர்க் பண்ணுறது. நீங்கள் அது சினிமாவுக்காக அவ்வளோ விஷயம் டெடிகேஷனாக பண்ணக்கூடியவங்க. ஷீலாந்தோமே ஹரி பிரதரையும் வச்சு படம் பண்ணா உண்மையிலே லக்கி தான் நம்ம சொல்லணும். எனக்கு நிறையா அவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நான் உண்மையிலே ஹரி பிரதருக்கு வேற மாதிரி நான் கதை திங்க் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு வேற ஒரு கதை வச்சிருக்கேன். அதை பற்றி நான் சொல்லலை. அவங்க சொன்ன கதை அவங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஆள். அந்த ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் இருக்கிறேன்னா, அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் என்னோட பார்வையிலுக்கு பார்த்த ஒரு பெண்ணோட லைஃபாக இருக்கும். அதேமாரி ஒரு பையனை மையமாக வச்சு எடுக்கிறேன்னா, அந்த பையனோட வாழ்வியல்ல என்னவா இருக்கும். அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப புதுசாவும் இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் நிறைய விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கிற ஒரு கதாபாத்திரமாவும் இருக்கும். அதனால எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நிறைய ஆசை இருக்கு. அது அடுத்த படங்கள்ல ஆரம்பிக்கிற ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. நீங்க இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எனக்கு வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற கதாபாத்திரங்கள் ஏதாவது இருக்கா? அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிய படங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வருது அப்படிங்கும்போது, எனக்கு இது இப்படி மட்டும் என்ன ஏன் யோசிக்கிறீங்க? எனக்கு இப்படியும் இந்த கேரக்டர்ஸும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி விஷயங்கள். இல்ல அத தாண்டி நான் நெறைய கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனா அத மட்டுமே நீங்க வந்து பார்க்குறீங்கன்னா, அது யாரோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அத தாண்டி நான் நெறைய படம் பண்ணியிருக்கேன். அத தாண்டி நெறைய விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கேன். சாதியத்த தாண்டி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். ஆனா அது வாட்ச் பண்ணாத, அத மட்டுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டீங்கன்னா, அது உங்களோட பிரச்சனை தான் நினைக்கிறேன். என்னோட பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த படத்துல நான் என்ன சொல்றேன்னா, சாதி மதங்கள்லாம் தாண்டி இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல. அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தாண்டி வேற எங்கேயோ இருக்கு வேர்ல்டு. ஸோ ஆனா நான் வேம்புல என்ன பார்க்குறேன்னா, இந்த ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆணும், பெண்ணும் எப்படி சரிசமமா வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து அப்ப வேம்பு எல்லாம் வந்து அ வெற்றிக்கு பண்றது, வெற்றி வேம்புக்கு என்ன பண்றது இல்ல. அது இந்த படம் மூலியமா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து ஒரு அழகான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீச்சிங்லாம் சொல்ல முடியாது. அது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு கிராமங்கள்ல தொடர்ந்து வந்து அந்த வாழ்க்கை தான் இருக்கு. இப்ப வேம்பு திரைப்படத்துக்கு நாங்க வரணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க இந்த காரணத்துக்காக நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன காரணம் சொல்வீங்க? இந்த படத்தை ஏன் எல்லாரும் பார்க்கணும்னா, நிறைய யங்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இளைய சமுதாயத்துக்கு, இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு பாடமா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். தன்னோட வாழ்க்கையில எப்படி கடந்து போகணும் அப்படின்ற ஒரு கண்ணோசா இருக்கும்னு நினைக்கிறேன். அ ஒரு அப்பாவுக்கு, அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் வந்து தன் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும், அவங்களுடைய ஆம்பிஷனுக்கு எப்படி முக்கியத்துவம் குடுக்கணும். அது எல்லாமே இந்த படத்துல நடந்திருக்கு. ஒரு லட்சியத்த சாதிக்கணுன்றது வந்து வசதி வாய்ப்ப பொறுத்து இல்ல. அவங்களோட திறமைய பொறுத்து தான் அது இருக்கு. இந்த படத்துல வந்து வேம்பு கதாபாத்திரம் ஒரு ஏழ்மையான குடும்பத்து பெண் தான். எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலயும் ஜெயிச்சு, தான் ஆசைப்பட்டதையும் ஜெயிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மொத்த கோர்மை அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா அந்த மாரி எத்தனையோ இளம் சமுதாய பெண்களும், இளம் அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை பெண்களும், ஏழை மாணவர்களும், ஏழை இளைஞர்களும் இவங்க எல்லாருமே சாதிக்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த சாதிக்கிறதுக்காக போகிற ரூட்ல அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாம இருந்தாலும், ஆனா அவங்க மனம் தளராம முயற்சி பண்றத பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து இந்த படம் வேணுவோட கதாபாத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இவ்வளோ நேரம் பொறுமையா நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களோட அனுபவங்கள ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த படம் மூலமா நீங்க நெறைய விருதுகள் வாங்கணும். படம் மட்டும் இல்லாம நெறைய ஆர்டிஸ்ட் இல்லாம டெக்னீஷியனாவும் எல்லாருமே நெறைய விருதுகள் வாங்கணும். நெறைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, எங்க ஃபில்மி ஃபாக்ஸ் சார்பா உங்கள எல்லாம் வாழ்த்திக்கிறோம். நன்றி.